டாப்பிக்காக யாராச்சும் உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க எந்த ஒரு மனசுலையுமே வைக்காம ஒரு டாபிக் பேசுகிறாங்க, இன்னொரு டாபிக் பேசுகிறாங்க, ஒரு கருத்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க, அதை சார்ந்து பேசுகிறாங்க. அது கோவம் வருது, தாபம் வருது, மனஸ்தாபம் வருது, கஷ்டம் வருது. அடுத்த டாபிக் பேசும்போது அடுத்த விஷயம் பேசும்போது மிங்கிள் பண்ணாமல் அதன் வாயிலாக அதை பற்றியே பேசுனாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி மனிதர்களை உங்களோட மூத்தங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட வயசு கம்மியாக இருந்தாலும் சரி, பிடிச்சி வச்சுக்கோங்க. அது நல்லது. ஏன்னா ஒரு விஷயம் பேசும்போது அதில் கோபதாபம் மனஸ்தாபம் எல்லாம் வரும். அதை விட்டுப்போட்டு வேறு விஷயம் பேசும்பொழுது ரெண்டையும் மிங்கிள் பண்ணாமல் பேசுகிறது நல்லது. அப்போ உங்களுக்கு காலம் முழுக்க அந்த கன்டினியூவாக அந்த நட்பு ரிலேஷன்ஷிப் உருவாகிட்டு போயிட்டே இருக்குது. நேரில் பார்த்தாலும் சரி, மெசேஜ் மூலமாக இருந்தாலும் சரி. ஒரு கண்டென்ட் பேசுகிறாங்க, தெரியாது சொல்லி கொடுக்குறாங்க, கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சின்னங்களோ பெரியவங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் படிப்பாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், சில விஷயங்களாக இருக்கலாம், தெரியாது இருக்கலாம், எவ்வளவோ இருக்கலாம். அவங்க ஒரு வேலையில் இருக்கலாம், நல்ல வேலையில் இருக்கலாம், அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம கூட சொல்லலாம். நம்ம பெரிய ஆள், நம்ம வயசான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்ட கேட்காம இருக்கிறது அது வேஸ்ட்டு. ஏதோ வந்தாலுமே நிறைய பேர் இருக்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டகரி அப்படிம்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெட்டராக பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய நட்புகளாக இருக்கலாம், சொந்தக்காராக கூட உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. இந்த டாப்பிக்கை பேசக்கூடிய அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை வேறு லெவல் இருக்குது.